அனைவருக்கும் வணக்கம். இன்னும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த பிளாக் ஃப்ரைடே அப்படின்னா அது என்ன, அதனால் என்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்து அதை பற்றி தான் கிளியராக பார்க்க போகிறோம். அதாவது மேலை நாடுகளில் பிளாக் ஃப்ரைடே வந்து ரொம்ப விமரிசையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு சொன்னால் நான் வந்து முதல்ல என்ன நினச்சேன்னா, பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு சொன்னால் ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கனால ஏதோ துக்க நாளை அனுசரிக்கிறதுக்காக உள்ளதாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிடும் போது தான் தெரியுது, பல சுவாரஸ்யமான தகவல்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தான் உங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அமெரிக்கா பண்ண நாடுகளில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தேங்க்ஸ் கிவிங் அப்படிங்கிற ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. இது வந்து நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம்ல, அது போல தான். அதாவது கடவுள்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் அந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. இது வந்து ஒரு வியாழக்கிழமை தான் அவங்க கொண்டாடுறாங்க. அதாவது வருஷத்தில் நவம்பர் மாதம் கடைசி வரக்கூடிய வியாழக்கிழமை தான் அந்த தேங்க்ஸ் கிவிங் அப்படிங்கிற ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. இந்த பண்டிகைக்கு அடுத்து வரக்கூடிய நாள் தான் வெள்ளிக்கிழமை, அதுதான் பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லப்படுது. இப்போ இந்த ஃப்ரைடேக்கு ஏன் பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லணும்னு நம்ம இன்னும் பார்க்கலாம். அதாவது இந்த தேங்க்ஸ் கிவிங் அந்த பண்டிகை கொண்டாடிட்டு அவங்களுக்கு ஒரு லாங் டைம் லீவ் கிடைக்கும். அதாவது ஒரு 4 நாள் லீவ் கிடைக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பண்டிகை முடிஞ்ச கையோட அடுத்த இந்த கிறிஸ்மஸு உள்ள பர்ச்சேசிங் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது சாண்டாய் உள்ள கிஃப்டாக இருந்தாலும் சரி, இந்த கிறிஸ்மஸ் உள்ள பர்ச்சேசிங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இதை பார்த்த கடைக்காரர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு இல்லைன்னா, அந்த நாளில் அவங்க வந்து ரொம்ப ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது வருஷம் ஃபுல்லாக ஸ்டாக்கு கிளியரஸ்ட் பண்ணுறதா தான், அதுபோல் ரொம்ப லோவில் நல்ல ஆஃபர் கொடுப்பாங்க. அப்போ அதை வாங்குறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, நல்ல கூட்டமாக இருக்குது. அதாவது அந்த பர்ச்சேசிங் பண்ணதுனால லீவும் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா மக்களும் அந்த பர்ச்சேசிங் பண்ண வர்றாங்க. இதனால் கடைகளெல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்குது. இப்படி தான் இந்த கடைகள் வியாபாரத்துக்காகவும் இந்த மாதிரி உள்ளுக்காகவும் அந்த ஆஃபர் அப்படிங்கிறத நம்ம வெளியே போட ஆரம்பித்தாங்க. அதுதான் பிளாக் ஃப்ரைடே. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் எல்லாம் ஓகே. அப்போ அதுக்கு ஏன் பிளாக் அப்படி ஆஃபர்னு சொல்லிட்டு பேர் வந்துன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதனால் என்ன விபரீதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது எது ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அதில் பின்விளைவுகளும் இருக்கும். அதுபோல் இப்போ வந்து அமெரிக்காவில் ஒரு இடத்துல வந்து ஒரு ஆஃபர் போட்டுட்ருக்காங்க. அப்போ அதை வாங்குறதுக்காக மக்கள் பயங்கர கூட்டம். அதாவது நம்ம எலக்ட்ரானிக் பொருட்களெல்லாம் ரொம்ப லோவாக இருக்குது. ஒரு 30,000 ரூபா டிவியை வந்து 10,000 ரூபான்னு கொடுப்பாங்க. அதாவது 90%, 80% இந்த மாதிரி ஆஃபரில் கொடுப்பாங்க, ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ணது அப்படி. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா மற்ற பகுதிகளில் இருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணால் இங்கே வந்து பொருள் வாங்க வராங்க. அதுபோல் சில ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்னே வந்து இங்கே வந்து டெண்ட் அடித்து இருந்து கூட காலையில் வந்து கடை திறக்காங்க. அதுபோல் இந்த நாளில் பர்ச்சேசிங் பண்ணிட்டு போகும்போது பயங்கர திறக்கும்போதே அதிகாலையிலே கடையும் திறந்துடும், மக்களும் பயங்கர கூட்டமாக இருக்கும், பயங்கர தள்ளுமுள்ளாக இருக்கும். அந்த நாள் வந்து என்ன பண்ணுன்னாக்கா ஃபுல் டிராஃபிக் ஜாமே ஆயிடுது. அதாவது அந்த ஒரு நாள் பர்ச்சேசிங் செல்லும்போது பயங்கர டிராஃபிக்கு, அந்தளவு தள்ள முடியல. அப்போ இதை பார்க்க மற்ற பகுதிகளில் இருக்க ஆட்கள் வியாபாரங்கள் எல்லாம் பாதிக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நமக்கும் இது போல் ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணாங்கன்னு சொன்னாக்க மற்ற பகுதிகளில் அவங்க அது போல் ஆஃபர் கொடுக்காங்க. இதனால் மக்கள் கொஞ்சம் கூட்டம் குறையுது. அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்க அண்டை நாடுகளான இந்த மெக்சிகோ, கனடா இந்த நாடுகள் என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஏன் இந்த பர்ச்சேசிங் நம்ம சாதனம் காசு அதிகமாக கொடுத்து வாங்கணும், நம்மளும் போய் இது போல் குறைஞ்ச இதில் பர்ச்சேசிங் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணாங்க, இங்கே அமெரிக்காவுக்குள்ளே வந்து பர்ச்சேசிங் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ இதை பார்க்க அந்த நாடுகளில் உள்ள வியாபாரங்களெல்லாம் பாதிக்கும்னு சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கும் இது போல் ஆஃபர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களும் அது போல் ஆஃபர் கொடுக்குறாங்க. இப்படி தான் அந்த ஆஃபர் கொடுத்து தான் அந்த விரிவடைஞ்சு வந்துகிட்டு இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம நாடுகளில் வந்து மேக்ஸிமம் இல்லை. ஏன் சொன்னால் இது ஏற்கனவே நம்ம நாடுகளில் வந்து ஆடி தள்ளுபடி, தீபாவளி தள்ளுபடி இந்த மாதிரி பல தள்ளுபடிகள் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம அந்த பிளாக் ஃப்ரைடே அப்படிங்கிறத நம்ம பெருசாக நம்ம பண்ணலை. அதுபோல் அந்த மேலே நாடுகளில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த 3 நாள் இந்த தேங்க்ஸ் கிவிங் பண்டிகை முடிஞ்சு அடுத்த நாள் பர்ச்சேசிங் நடந்தால் கூட அதோட ஆஃபர் வந்து வெள்ளி, சனி, ஞாயிறு இப்படி 2-3 நாள் தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கி, நேராக கடைக்கு போய் சாதனம் வாங்க முடியாத ஆட்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ணுறாங்க. அப்போ வியாபாரிகளெல்லாம் இதை வந்து கவனிக்கிறாங்க. அப்போ இதை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கி, அதை அப்போது ஆன்லைன்லேயும் பர்ச்சேசிங் நடக்கிறதுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்லைன்லேயும் பயங்கர ஆஃபர் எல்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் இந்த மாதிரி ஆஃபரும் கொடுத்துட்டு திங்கக்கிழமை அதுக்கு ஒரு பேரும் வச்சு சைபர் மண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் வச்சு அவங்க என்ன பண்ணால் ஆன்லைனில் பர்ச்சேசிங் கொடுக்குறாங்க. இப்படி தான் இந்த பிளாக் ஃப்ரைடே சேல் அப்படிங்கிறது இந்த வியாபாரத்துக்காகவும் இந்த இதுக்காகவும் தான் இந்த இது பிரபலம் ஆனது. ஆனால் வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னொரு காலத்தில் என்ன ஆச்சுன்னா, இந்த கருப்பினத்தவர்களை வந்து ரொம்ப குறைந்த விலைக்கு கைமாற்றம் செய்யப்பட்டதாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது நமக்கு எந்த அளவு உண்மைன்னு தெரியல. அதுபோல் என்ன பண்ணாங்க, இந்த மக்கள் எல்லாம் பர்ச்சேசிங் பண்ணிட்டு போகும்போது டிராஃபிக் ஜாம் ஆகுதுல்ல. இப்போ இந்த டிராஃபிக் ஜாம் ஆகும்போது ஸ்ட்ரக்காக நிற்கும் போது தான் என்னென்னா, ஒரு ரிப்போர்ட்டர் ஃபோட்டோ எடுக்கிறாரு, அதை எடுத்து பத்திரிகையில் இடுறதுக்காக. அப்போ அவர் எடுக்கும்போது என்ன கடையில் உள்ள ஒரு போர்டு அவர் ஃபோட்டோ எடுத்து அதில் வந்து சேவ் ஆகுது. என்ன பண்ணுன்னா,
இந்த பிளாக் சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லி, அதாவது கடையில் சேலுக்கு போர்டு வச்சுருப்பாங்க. அது சேல் ஸ்டாக் தீர்ந்துட்டுனாக்கி சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும். அப்போ அவர் அந்த இது தான் இவருக்கு ஃபோட்டோவில் பதிவாகுது. அப்போ அவர் அதை என்ன பண்ணார், அடுத்த நாள் வந்து பத்திரிகையில் முதல்ல அவர் பதிவிடும்போது பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிடுறாரு. அதில் இருந்து தான் இந்த ஃப்ரைடேக்கு பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வந்ததாகிட்டு சொல்லப்படுது. எதாக இருந்தாலும் இந்த ஆஃபர்களுக்கு ஒரு உதாரணமாக அந்த பிளாக் ஃப்ரைடே இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுபோல் இந்த பிளாக் ஃப்ரைடே வந்து அங்கே மட்டும் இல்லை, இப்போ உலகம் ஃபுல்லாக பிரபலம் ஆகுது. இப்போ நம்ம பஹ்ரைனில் இருக்கோம். பஹ்ரைனில் சிறிய சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தால் கூட அதை முன்னிட்டு வந்து ஆஃபர் கொடுக்க தொடங்கிட்டாங்க. இதுதான் பிளாக் ஃப்ரைடேயோட வரலாறு. அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி இதுபோல் நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கலாம். அது உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.